மீன்ஸ் சாட்டர்ன் இஸ் ரிவர்ஸ். அதாவது சனி வக்ரம் என்றால் யாருக்கெல்லாம் இது நாள் வரை எதிர்மறையான பலன்களை கொடுத்ததோ இப்பொழுது அவர்களுக்கு நேர்மறையான பலன்களை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். 7.5 சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி. அப்போ தனுர் ராசிக்காரர்கள் அர்த்தாஷ்டம சனியில் கண்டம் துண்டமானார்கள், நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார்கள். குறிப்பா இடம், வீடு, வாகனம் இது எல்லாம் என்கிட்ட இருக்கு பிரதர், ஆனா எதுவுமே இல்லை பிரதர். இந்த இடத்துக்கு டாக்குமெண்ட் கோளாறுங்கிறாங்க, அதை கொண்டு போய் அடமானம் வச்சா கடன் கிடைக்காது. இந்த வீட்டை வாங்கிட்டு வந்தேன், கடனை போட்டு வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, டெய்லி உறவு முறை சிக்கல், ஏண்டா வீட்டுக்கு வரோன்னு இருக்கு பிரதர். ஒர்க் அவுட் ஆகாத பீஸை தூக்கி என் தலையில் கட்டி விட்டார்கள். எங்க அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டு விட்டாங்க, அவங்க தனியா போய் பிஜியில் தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மாவுக்கு உடம்பு செட் ஆகலை, மனசு செட் ஆகலை, அம்மாவை பிரிந்து இருக்கிறோம், எல்லாமே இருக்கு பிரதர். என்னைய கொண்டு போய் டிரான்ஸ்ஃபரில் போட்டு விட்டாங்க. அங்கே நான் ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே 8க்குள்ள 8 10க்குள்ள 10ல் 2 பேர் உட்காந்துக்கிட்டு டாய்லெட் வாசலில் வெயிட்டிங்கில் நிற்க வேண்டிய சூழ்நிலை. என்னுடைய பங்களா ஊரில் இருக்குது. அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்கள் நன்றாக என் வீட்டை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் இப்பொழுது தனுர் ராசிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. புதிதாக இந்த நிகழ்ச்சியை காண்பவர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். நான் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல்சங்கர். ஏற்கனவே எங்களை பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். கோச்சாரத்தில் சாட்டர்ன் சனி பகவான் இப்பொழுது மீன ராசியில் அதே ராசிக்குள் வக்ரமடைய போகிறார். ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி கிட்டத்தட்ட 4.5 months இந்த சாட்டர்னின் வக்ரம் என்பது என்ன செய்ய போகிறது? பிளானட் ஆஃப் டெஸ்டினி, விதியில் ஏற்படக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை ஆயுள் காரகம் மேலும் கர்ம காரகம் என்ற காரகத்துவம் கொண்டுள்ள இந்த சாட்டர்னின் வக்ரம் என்பது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறது என்பதை முதலில் பலன்களாக பார்த்துவிட்டு பிறகு வக்ரம் என்றால் என்ன என்பதை விவரமாக காண்போம். தனுர் ராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா சாட்டர்ன் அண்டர் ரெட்ரோகிரஷன் மீன்ஸ் சாட்டர்ன் இஸ் ரிவர்ஸ். அதாவது சனி வக்ரம் என்றால் யாருக்கெல்லாம் இது நாள் வரை எதிர்மறையான பலன்களை கொடுத்ததோ இப்பொழுது அவர்களுக்கு நேர்மறையான பலன்களை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். 7.5 சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி. அப்போ தனுர் ராசிக்காரர்கள் அர்த்தாஷ்டம சனியில் கண்டம் துண்டமானார்கள், நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார்கள். குறிப்பா இடம், வீடு, வாகனம் இது எல்லாம் என்கிட்ட இருக்கு பிரதர், ஆனா எதுவுமே இல்லை பிரதர். இந்த இடத்துக்கு டாக்குமெண்ட் கோளாறுங்கிறாங்க, அதை கொண்டு போய் அடமானம் வச்சா கடன் கிடைக்காது. இந்த வீட்டை வாங்கிட்டு வந்தேன், கடனை போட்டு வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, டெய்லி உறவு முறை சிக்கல், ஏண்டா வீட்டுக்கு வரோன்னு இருக்கு பிரதர். இந்த வீட்டில் ஏதோ டாக்குமெண்ட் சரியில்லைங்கிறாங்க, நான் ஏமாந்து வாங்கிட்டேங்கிறாங்க, லோன் போடாம நான் வாங்கினது தப்பு, வாங்கினதுக்கு அப்புறம் கொண்டு போய் அடமானம் வச்சா இது செல்லாது, இது சரியில்லை, இது கோளாறு அப்படின்னு என்னை பார்த்து சொல்லுகிறார்கள். வாகனம் வாங்கினோம், 4ஆம் வீடு குறி காட்டுவது வாகனம், இது ஃப்ளட்டில் அடிபட்ட வாகனமா, ஏதோ இவங்க பேப்பரு, டாக்குமெண்ட்டு, சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, ரெக்கார்டு, இந்த ஒர்க் ஷாப்புக்கு போனதெல்லாம் மறைச்சிட்டாங்க. வாங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் இது ஒர்க் அவுட் ஆகாத பீஸை தூக்கி என் தலையில் கட்டி விட்டார்கள். எங்க அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டு விட்டாங்க, அவங்க தனியா போய் பிஜியில் தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மாவுக்கு உடம்பு செட் ஆகலை, மனசு செட் ஆகலை, அம்மாவை பிரிந்து இருக்கிறோம், எல்லாமே இருக்கு பிரதர். என்னைய கொண்டு போய் டிரான்ஸ்ஃபரில் போட்டு விட்டாங்க. அங்கே நான் ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே 8க்குள்ள 8 10க்குள்ள 10ல் 2 பேர் உட்காந்துக்கிட்டு டாய்லெட் வாசலில் வெயிட்டிங்கில் நிற்க வேண்டிய சூழ்நிலை. என்னுடைய பங்களா ஊரில் இருக்குது. அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்கள்
நன்றாக என் வீட்டை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் இப்பொழுது தனுர் ராசிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பலன்கள் எல்லாம் எங்களுடைய முத்திரை, எங்களுடைய ஸ்டாம்ப். இப்ப என்னன்னா 4ஆம் வீட்டில் அதிபதி வக்ரம். அப்படியே இப்ப நான் சொன்ன விஷயத்திலெல்லாம் ரிவர்ஸ். என்னன்னா மெயினா தனிப்பட்ட வளர்ச்சி, ஒரு ரிலீஃப், ஒரு காம்ப்ரமைஸ். இப்பொழுது நான் சொன்ன அனைத்து விஷயங்களிலும் குருவின் நேரடி பார்வை உங்களுடைய தனஸ்தானத்துக்கு. அப்போ பணம் வருது பிரதர். வரக்கூடியதை புத்திசாலித்தனமாக நீங்கள் பிளான் பண்ணி உங்களுடைய விஷயத்தை தீர்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும். ஏன்னா கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீர்கள். இது நாள் வரை என்ன நடந்தது? வாக்கு கொடுத்தோம் பிரதர், ஆனால் எங்களால் அதை காப்பாற்ற முடியவில்லை. கணவன் மனைவிக்குள் இனிமேல் அந்த அந்யோன்ய பாவங்கள் என்பது அபிவிருத்தியாகும். உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம், ஒரு கிளாரிட்டி தென்படும். நீங்கள் சொன்னால் அந்த வார்த்தைகளுக்கு சபையில் ஒரு மரியாதை ஏற்படும். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ். இளைய சகோதரம் சகோதரிகளால் உங்களுக்கு லாபம் உண்டு. மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். புது வீடு, பிளாட், மனை, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இதையெல்லாம் உங்களுக்கு வாங்கக்கூடிய அமைப்பு என்பது கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கென்று ஒரு சொகுசு கார், லக்ஸுரி பைக் வாங்கக்கூடிய அமைப்பு, லாங் டிரைவ் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய அமைப்பு, அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர், அம்மாவுடைய ஹெல்த், வெல்த், வீட்டுக்கு பக்கத்திலேயே ஆஃபீஸ், இந்த மாதிரி படிப்படியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக சந்தர்ப்ப சூழ்நிலையை அனுசரித்து வரும். பிள்ளைகள் குழந்தைகளுடைய கேரியர்ல ஒரு நல்ல சக்சஸ் கிடைக்கும். வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். கடன் இல்லாத ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக, இனி எனக்கு இஎம்ஐ கட்ட வேணாம், என் சம்பளம்னு ஒன்று வந்துச்சுன்னா அதனை முழுவதுமாக என்னால் அனுபவிக்க முடியும். ஆரோக்கியம் கண்டிப்பாக பிரமாதமாக இருக்கும். நீண்ட நாள் இருந்த தலைவலி, உடல் வலி, லெக் பெயின் போன்ற விஷயத்துக்கெல்லாம் ஒரு மாற்று வைத்தியம், இயற்கை வைத்தியம், மருந்துகளை மாற்றுவது, மருத்துவரை மாற்றுவதன் மூலம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். உங்ககிட்ட வம்பு செய்தவர்கள் எல்லாம் இனி தானாகவே சரணடைந்து விடுவார்கள். உங்களுடைய வளர்ச்சி அவர்களுடைய வாயை அடைக்கும். சிங்கிளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும். நீங்கள் லவ் செய்திருந்தீர்கள் என்றால் அதற்கு உங்கள் வீட்டிலேயே ஒரு கிரீன் சிக்னல் கிடைத்துவிடும். மேலும் ஆயுள் காரகன் சாட்டனுக்கு குருவின் பார்வை என்பதனால் ஆயுள் அபிவிருத்தி ஆகிறது என்றாலே நோயிலிருந்து நாம் வெளியே வரக்கூடிய அமைப்பு. அப்பா அம்மாவுடைய ஹெல்த், வெல்த், பிஸ்னஸ், ப்ராப்பர்ட்டிகள் மூலம் சமாதானம், அபிவிருத்தி கண்டிப்பாக ஏற்படும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சாட்டன் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனத்தை பார்ப்பதனால் பெரிய இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன், மல்டிநேஷனல் கம்பெனியில் பிளேஸ்மெண்ட், ஆன்சைட், அதிக சம்பளம் இவை அனைத்தும் ஏற்பட்டு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. புது பிசினஸ், புது ஆஃபர், அசுர வளர்ச்சியில் கண்டிப்பாக பெற முடியும். இந்த ஆன்லைன் பிசினஸ் செய்யக்கூடிய நபர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள், டிரான்ஸ்போர்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் தொழில் எல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் திடீர் ஜாக்பாட் பெறுவார்கள். நீங்கள் ரொம்ப நாட்களாக ஆசைப்பட்டு வந்த ஒரு காரியம் நடக்காது என்று எதை நினைத்தீர்களோ, எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொம்பவும் சிம்பிளாக, ரொம்பவும் ஈஸியாக அந்த விஷயம் நடந்து உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி ஏற்பட்டு அதன் பிறகு ஆன்மீக நாட்டம், யோகா, தியானம், மெடிடேஷன், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவது, சிவன் கோயில்களுக்கு செல்வது, குரு வழிபாடு செய்வது, சித்தர்கள் வழிபாடு செய்வது, ஜீவ சமாதிகள் வழிபாடு செய்வதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. அதாவது ஒரு கிரகம் வக்ரம் அப்படின்னா அது கெட்டது அப்படின்னு எல்லாரும் நினைத்துக் கொள்கிறார்கள். ஜோதிடத்தில் வக்ரம் என்பது ரெட்ரோகிரேட் அப்படின்னா அந்த கிரகம் பின்னோக்கி போவதாக அர்த்தம். இதனால் வக்ரம் கெட்டது அப்படின்னு நாம் பயப்பட தேவையில்லை. இந்த சனி பகவானை அல்டிமேட் ஜட்ஜ், அன்பார்ஷியல் ஜட்ஜ், பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கக்கூடிய நீதிபதி. எப்பொழுதும் நாம் செய்யும் கர்ம வினை, கர்மம்னா செயல், அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி தகுதியான தீர்ப்புகளை கண்டிப்பாக வழங்குவார். அதனால் நாம் நல்லதே செய்யும் பொழுது நாம் இதற்காக பயப்பட வேண்டிய தேவையில்லை. இது ஒரு ரியர்ஸ் கியர் எஃபெக்ட்.
வக்கர நிலையில் இருக்கும் பொழுது சனி பகவானின் பார்வை மற்றும் கதிர்கள் பூமியில் வழக்கத்தை விட வித்தியாசமான மற்றும் சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். பிளான் பண்ணி நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும். சனி வக்கரமாக இருக்கும் பொழுது புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவது, பெரிய முதலீடு செய்ய போவது, இதற்கெல்லாம் கொஞ்சம் நாம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் பெருமை. இந்த மாதிரி பீரியடில் நினைத்த காரியம் உடனே நடக்கலாம், ஆனாலும் கொஞ்சம் பொறுமை அவசியம். மேலும் பிளாஷ்பேக் எஃபெக்ட் என்று சொல்வார்கள். பழைய பாக்கிகள், முடிக்காத வேலைகள் அல்லது கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் மறுபடியும் தூசி தட்டி எடுத்துக்கொண்டு வந்து வேகமாக அந்த விஷயத்தை நாம் முடிக்கக்கூடிய ஆற்றல் என்பது கண்டிப்பாக நடக்கும். வக்ரம் என்றது இயல்புக்கு மாறிய நிலை. பொதுவாகவே இந்த சனி பகவான் ஸ்லோ, சோம்பேறித்தனமான, மந்தம் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படியே வேகம், அதிவேகம், ஆப்போசிட்டாக செயல்பட்டு மிகவும் வேகமாக ஒரு செயலை முடிக்கக்கூடிய அமைப்பு. கடுமையான உழைப்பை இது காலகட்டங்களில் பொதுவாகவே மக்கள் வெளிப்படுத்துவார்கள். இந்த வேகம் அப்படின்னு நான் சொல்வது, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், கோச்சாரத்தில் சனி வக்கரம் அடையும் பொழுது இது உங்களுக்கு ஒரு போனஸ் பீரியட். காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கண்டிப்பாக பெற முடியும். இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது குறிப்பா திருமண தடை, ஆயுள் அபிவிருத்தி, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்கள் யாருக்கெல்லாம் நிலுவையில் நிற்கிறதோ இதெல்லாம் ஒரு மின்னல் வேகம் எடுத்து கடகடகடவென்று அந்த விஷயங்கள் நடந்துவிடும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.